செத்து கருப்பு அடிச்சிருச்சோன்னு பார்த்தேன். கணக்கு புள்ள வந்துட்டானா? கணக்கு புள்ளையா? அவன் செத்து ரொம்ப நாள் ஆச்சையா. கணக்கோட புள்ள வந்துட்டானான்னு கேட்டேன். ஓஹோ, நீங்க அவனை கேட்டீங்களா? அவன் வர்ற நேரம் தான். அவன் தான் பாக்குறான்னு தெரியுதுல்ல, க்ளோஸ் பண்ண வேண்டியதானே. நீ தான் ஹீரோவா? ஹீரோன்னா என்ன வேணாலும் பேசுவியா? அங்க பாத்தியா அவன் எவ்வளவு நகை போட்டிருக்கான். ஆணில செயினை மாட்டி விட்டுருக்கானுங்க. எல்லாம் அதுக்கு தான். அகம் பிரம்மி. அம்மிகளை தூக்கி தள்ள போட்டுறேன் போடா. அம்மியா? ஜாகிரதையாரு, பண்ணையார் ஆக்கிடுவோம் நம்ம மம்மி. யாரா நீயே? நான் தான் கணக்கு புள்ளையோட புதல்வன் பசுபதி. பசுபதி. ஆமா, இது என்ன உள்பாவடை கிழிச்சு தச்ச மாதிரி போட்டு வந்திருக்க? உள்நாடா வேற வெளியே தொங்குது. அதுவா ஐயா, அத உள்ள போட்டா யாராலையும் பார்க்க முடியாது ஐயா, அதான் வெளியில போட்டிருக்கேன். பிளஸ் இன்னைக்கு வேலைக்கு முதல் நாள் இல்லையா, அப்பாவோட ஞாபகார்த்தமா அப்பாவோட ட்ரெஸ்ஸ உங்களுக்கு காட்டலான்னு போட்டு வந்திருக்கேன். உங்க அப்பனுக்கு கோமணமே கட்ட தெரியாது, கணக்கும் சரியா போட வராது. இதுல நீ எப்படி? அப்பா தண்ணி. கணக்கெல்லாம் நல்லா போடுவியா? நல்லா போடுவேங்க ஐயா. அப்ப போய் போடு. இவங்க போறா? தோட்டத்துக்கு அதான் இருக்கும். அங்க எங்க போயிட்டு இருக்க? பென்சில் எடுக்க ஐயா. இப்படி போடா. ஐயா, இந்த இருட்டுல நான் எங்க போய் தேடுறது? ஏண்டா ஐயா, இவன் என்ன இவ்வளவு பம்மரா? இவன் தேர்வானா? ஐயா, இவன் போட்டிருக்க உடுப்ப பார்த்தா தெரியல, இவனை பார்த்தா மாடே மிரளும். இவன் எதுக்குமே தேர மாட்டான் ஐயா. அப்படிதான் தோணுது. ஒருத்தி ஒருவனி நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். ஏய், என்னடா பண்ற? நான் என்னங்க பண்ணேன்? இல்ல, ஏதாவது விளையாடுவேன்னு நினைச்சேன். சுத்த வேஸ்டா நீ. எனக்கு இந்த ஐஸ் பாய் ஒளிஞ்சு பிடிக்கிற ஆட்டம் கண்ணாமூச்சினா ஓகே. இது கொஞ்சம் ரஃப்பா இருக்கு. சரி, ஏதாவது கொடுத்துட்டு போ. ஐயோ, உங்க அப்பா கீழே இருக்கிறாரு. சரி, நைட்டு மொட்டை மாடிக்கு வந்துரு. அப்பா வெளியூர் போறாரு. அப்பா படுபாவிங்க, பேண்ட் இவ்வளவு டைட்டாவா தப்பானுங்க. 8 9 10. போதும், யாராவது பாத்துட்டு போறாங்க. உன் வீட்டுல தான் யாரும் இல்லையேம்மா, எவன் வந்து பார்க்க போறான்? உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னது? 20% தள்ளுபடி. பனாதி தின்னு. ஐ, பொரி உருண்டை. எல்லாமே எனக்கு தானா? எல்லாம் உனக்கு தான், நானும் உனக்கு தான். இது உங்களுக்கு. எவ்வளவு பெரிய மனசுமா உனக்கு. 20 வாங்கினதுக்கு 1 கொடுக்குறியே. சரி, கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, கொடுங்க. அதான் எல்லாம் கொடுத்துட்டேனே, வேற என்ன வேணும்? இது இல்ல. மூவா? வந்ததுல இருந்து மூமூ தானே குத்துனுக்குறேன். பக்கத்து வீட்டு மைனர் எவனா பாத்திர போறான். ஐ லவ் யூ. பசுபதி, ஏன் இப்போ திடீர்னு ஓவர் ஆக்டிங் பண்ற? அப்பா, இவளை தூக்கிட்டு போங்கடா. பசுபதி, சீக்கிரம் தூக்கிட்டு போங்கடா. இதான் சாக்கு சொல்லி கண்ணை எடுத்து தொடாதீங்கடா. கைகளை மட்டும் புடிச்சு தூக்குங்க. மிடில மாப்ள கண்டா. ஐயா, நான் காலையில சொல்லல. டேய், ஏன் பொண்ணுக்கே ஐ லவ் யூ சொல்வியா? ஓ அந்தஸ்தனே, ஏன் அந்தஸ்தனே? பண்ண நான் சொல்றத கேளுங்க. நீ சொல்றத நான் ஏன்டா கேட்கணும்? இந்த 8 பட்டி கிராமமும் நான் சொல்றத தாண்டா கேட்கும். முத்தம் கொடுக்கறியா? முத்தம் என் பொண்ணுக்கு இப்ப நான் கொடுக்கறேன்டா உனக்கு முத்தம். தூக்கிட்டு போங்கடா. போங்கடா.
தலைவா பயப்படாத தலைவனீங்களா? நான் தான்ப்பா. தம்பி பயப்படாத, நான் இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்றதுக்கு என்ன சாவச்சிட்டாங்க தலைவா. ஐயோ பாவம், அழுவாத. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தலைவா, உங்க முகத்துல என்ன ஒரு பிரகாசம், என்னால நம்பவே முடியல தலைவா. இப்பவே நான் செத்து போயிடுறேன். அப்பதான் சொல்லக்கூடாது, நீ ஏற்கனவே செத்துட்ட. அந்த இலங்கைக்காரனுக்கு மறுபடியும் பிரச்சனை பண்றாங்க தலைவா. எடா அந்த வாழை, அந்த ஒளியை நோக்கி நீ போ. வர. சரி தலைவா. நான் ஃபாஸ்ட். டேய் கூட நீங்க போலடா, போங்கடா. ஆஹா, இதுதான் தலைவர் சொன்ன ஒளியா? போய் தான் பாத்துரும். செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு பாரதி என்னன்னு பாத்துட்டு வரேன். டாய் இரு வரேன். என்ன மரம் இது? ஓ அங்கதான் இருக்கியா? இப்ப பாரு மாவன. என்ன ஓட விடுற? யாரா நீ? நான் குட்டி சாத்தான். என்னடா குட்டி சாத்தான் ஜட்டி சாத்தான்னு? குட்டி சாத்தானுக்குலாம் இங்க என்னடா வேலை? நல்ல குட்டி சாத்தான். ஓ நல்ல குட்டி சாத்தானா? அப்போ ஜெகன்மோகனிலாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அது எங்க அக்கா தான். அக்காவாடா? எங்க தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. சரி அந்த ஒலிக்கு என்ன கூட்டு போறியா? கூட்டிட்டு போறவா? வா போலாம். அக்காடி அம்மா. டேய் ஜிய பாக்குறதுக்கு இவ்வளவு தூரமாடா? நடந்து நடந்து கால் வலிக்குதுடா. ஐயாப்பா. அம்மா. டேய் எங்கடா? நீ போயினாரு, நான் வந்துடாகிறேன். என்னது தனியாவா? வலிக்குதே. நீ முன்னாடி போயினாரு. டேய் அங்க தனியா போ, பயமா இருக்குடா. வா நான் உன்னை தூக்கிட்டு போறேன். வா. அம்மா. அம்மா. ஐ நல்ல பையன், என்னத்த சொன்னாலும் நம்பி. பேரு தான் குட்டி சாத்தான். எருமகடா வெயிட் இருக்கற. அம்மா. யப்பா யம்மா. என்னால தூக்க முடியாதுடா. நடந்தே போலாம். வா. வா. ஜிய பாக்க எவ்வளவு தூரம்டா நடந்து போகணும்? வந்துருச்சு. எங்க? அதோ அங்க. தெரியுதா? அவர்தான் ஜியா? அவர்தான் ஜி. அப்ப நீ வா. ஐயோ அப்பா நான் வந்து அடிப்பாரு, அவ்வளவுதான். நானு பொளந்து கட்டிடுவாரு. ஓகே நான் பாத்துக்கறேன். நான் வரல. சூப்பர், வெரி நைஸ் ஜி. யார் நீ? உன் பேர் என்ன? என் பேரு பசுபதி. என்றா பசுபதி? என்றா உன் பிரச்சனை? ஐ லவ் முத்தம் கொடுக்கிறியா? முத்தம் என் பொண்ணுக்கு லவ் பண்ணது அவ்வளவு பெரிய குத்தமா? சொல்லுங்க ஜி. சோ சேட். என்ன செய்வது மானிடா, உன் ஆயுள் காலம் முடிந்து விட்டது. ஜெஷி கம் ஹியர். அந்த மானிடனின் கணக்கு வழக்கை பார்த்து சொர்க்கமா இல்லை நரகமா என்று பார்த்து அனுப்பி வை. ஆஹா எவ்வளவு பெரிய சொர்க்கம். முத்தமா? டேய் மானிடா ஜி. வாட் இஸ் திஸ்? சட்டையில என்ன முட்டை கொண்டு நிக்கிறது? அதுவாங்க ஜி, அது வந்து ஆட்டோ பாம். பொரி உருண்டை ஜி. பொரி உருண்டையா? சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். என்னது இதுல பாதியை காணும்? நீ சாப்பிட்டு விட்டாயா? வர வழியில் பசித்தது. அற்புதம். இந்த பொரி உருண்டையை தேவலோகத்தில் இருக்கும் அனைவருக்கும் செய்து தர சொல். புடி. தம்பி ஜி, நம் இருவரும் சொர்க்கலோகத்தில் உல்லாசமாக இருந்து விட்டு வருவோம். ஜி நோ ஜி, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். டேய் மூதேவி, மூடிக்கின்னு வா, முக்கியமான மேட்டர் பேசணும். ஜி ஜி என்னடா? ஜி, அங்கே பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார்? டேய் பப்சுவாயா, தினமும் எத்தனை முறை தான் மீட்டிங் போடுவாய்? இரவு 10 மணிக்கு மேல் பர்மிஷன் இல்லை என்பது உனக்கு தெரியாது? பசுபதி, உனக்கு இந்த இடம் பிடித்திருக்கிறதா? ஜி, உங்களுக்கு கழுத்து சுலுக்கியதால் நீங்கள் கண்ட இடத்தில் கை வைக்கிறீர்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் இந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆமாம் ஜி, அனைவரும் இருக்கிறார்கள், காந்திஜியை ஏன் காணவில்லை? ஓ மை காட், சொல்றேன். காந்தி இஸ் கோயிங் ஆன். பீரியட் பிலிம் என்றாலே பார்த்து பார்த்து போர் எடுத்து விட்டது. அதனால் அவருக்கு சிறிது ஓய்வு கொடுத்திருக்கிறேன். நீ வேண்டுமென்றால் இவனை பாரேன். இந்த பீஸை யாரும் அதிகம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார்கள். ஏ முர்ஸ்லி, அது சரி பசுபதி, ஏதாவது சாப்பிடுகிறாயா?
ஏதாவது குடுக்கு ஜி, ரொம்ப பசிக்கிறது. தர்மம் தலைகாக்கும். ஏரி முழுதும் பாராகி விட்டது. சமஜி 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 சம 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 சமஜி. ரொம்ப குளுக்காரா, ஜெஸ்ஸிக்கு வேலை வந்துற போகுது. இது எப்படி நக்கி குடிக்க வேண்டுமா? சப்பி குடி. ஓகே. இந்தா. இன்றைக்கு புதன்கிழமை நான் பாதாம் பால் தான் சாப்பிடுவேன். பாதாம் பீடி வாய், இப்ப என்ன பண்றான்னு பாப்போம். பாதாம் பால். புஷ் ஆயிடுச்சு. நீ செய்த தவறு அது. இந்த கேமை தவறாக விளையாடுகிறாய். இப்பொழுது நீ சொடக்கு போடு. பயங்கரமா புழுவுறான். கருப்பு காப்பி சக்கரை கம்மியா? ஆஹா, வந்து விட்டது. அருமை அருமை. நானே மொன்று குடிக்கவா? முண்டு குடி. கிருகிரு என்று இருக்கிறதா? கிருகிரு என்று இருக்கிறதா? ரெண்டு மூணு தடவை சப்ப. இதுல கலந்தீங்களா? லைட்டா மிக்ஸ் செய்தேன். என்ன கலந்தீங்க? இதை இந்தா. மதுபி சப்பு. நன்றி. பசுபதி, இன்றையிலிருந்து உனக்கு இன்னொரு வரத்தை தருகிறேன். நீ 27வது வயதில் அந்த வரத்தை நீ அடைவாய். இந்த வீடியோ அப்படியே எடுத்து ஜோடி நம்பர் 1 காமிச்சுடா. கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவோம். அவ 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 அவ. என்ன ஸ்டெப் பிராக்டிஸ் ஆயா? என்ன பண்றது? ஊதுறாடா. என்ன பண்றது? ஆயா பாட்டி பாட்டி டே பாட்டி உண்மையாவே செத்து போச்சுடா. என்ன சொல்ற? பாட்டி பாட்டியா செத்துச்சு தெரியுமா? ஏடா சிஎஸ்கேவை பேன் பண்ணிட்டானுங்கடா. சிஎஸ்கேவை பேன் பண்ணிட்டானுங்களா? ஐயோ ஐயோ ஐயோ. பாட்டி சிஎஸ்கே உனக்காக நான் வாங்குறேன் பாட்டி. எங்கடா போறோம்? முதல்ல அம்மா உணவு பக்கத்துல ஒரு வீடு தேடணும். சாத்துக்குடி தலையா? என்னடா? பாட்டியோட சொத்துனா. அண்ணது பாட்டியோட ட்ரெஸ்னா. ரொம்ப நல்லா படிச்சு பெரிய மேனேஜர் ஆகணும்டா. அப்படின்னா நிறைய கொள்ளையடிக்க முடியும். அவன் பேச்சது கேட்காத பானே. நீ பாப்பா வேலை பாருப்பா. ரேடியோ மிர்ச்சி 98.3 FMல ரூட் தலை கேட்டுன்னு இருக்கீங்க. நான் உங்க மிர்ச்சி விஜய் தான் பேசின்னு இருக்கிறேன். என்னப்பா அப்படி சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது சென்னையில முக்கியமான ஒரு சிட்டி உதயமாகுது. அதுக்கு பேரு லெகின் சிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் தான் மண்டகொட்டி சாமியார். இந்த சாமியாரோட ஸ்பெஷாலிட்டி பின்னாடி வர போறது முன்னாடியே சொல்லுவாரு, முன்னாடி வர போறதையும் முன்னாடியே சொல்லுவாரு. இப்படி ஹைலைட்டான சாமியார்கிட்ட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு அங்க அனுமதி கிடையாது. ஒன்லி ஃபார் ஆண்கள், ஸ்ட்ரிக்ட்லி கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் நாட் அலௌட். ஆண்களுக்கு மட்டும் அனுமதியா? முக்கியமான விஷயம் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு. ஜக் 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 ஜக். மேட்டர் கேட்டியா? என்னடா? மண்டகொட்டி சாமியார்னு ஒரு சாமியாராண்டா. பயங்கர ஷார்ப்பா. முன்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்றாராம். அவரை போய் பார்த்தனா நம்ம லட்சியம் சென்னை சூப்பர் கிங்ஸை வாங்குறது. அதுக்கு ஒரு வழி கிடைக்கும்டா. நம்ம மட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸை வாங்கிட்டோம்னா வாடா டேய். டேய் சாமியாரை பார்த்தா எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்க முடியும்? வேற பாரு. டேய் நம்ம ஹோம்ல இருந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு? உருப்படி ஏதாவது ஒரு வேலை பண்ணமா? சாப்பாடு கூட காசு இல்லாம சுத்திட்டு இருக்கோம்டா. வா டார்லிங், வா டார்லிங். அப்ப நீ வரல. மாணிக் போகும்போது அபசகுணமா ஆம்புலன்ஸ் மாதிரி. என்னடா? ஹாப்பி பர்த்டே மச்சி. தேங்க்ஸ் டார்லிங். அன்னதானம் நடக்கிற மாதிரி தெரியல. இவன் ஓடுறத பார்த்தா கண்டிப்பா ஏதாவது போடுறாங்க போல. மண்டை பழுத்துரும் போல. சீடரே மண்டையில கொட்டிக்கிட்டே போங்க. மண்டை கொட்டினே போகணுமா? ஆமா. பெயர் கண்ணி கழிந்தவரா கழியாதவரா? லட்சியம் முத்திரப்பா. முத்திரையா? முத்திரப்பா. போட்டுக்க போட்டுக்க. ஓ முத்திரை தானா? போ. லேடி சுட மாட்டேன் நானுங்க. 5 அடிக்கு ஒரு ஆள் இருக்குது. இந்த டோக்கன். ஆமா
ஆண்கள் தான் அலௌடுனாங்க, என்ன லேடிஸ்லாம் உள்ளகிறீங்க? மண்டக்குட்டி சாமியாரோட கண்ணி கழியாத சீடைகள் நாங்க. கண்ணி கழியாத சீடர்களா? ஆமா. இனி கழிஞ்சா என்ன, கழியாம போனா என்ன? சரி, உன் சாமியாருக்காவது கழிஞ்சுதா? அட, கிண்டிக்கு பக்கத்தில் கத்திப்பாரா. உனக்கு பிடித்தது நயன்தாரா. எப்படி சாமி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அப்ப எனக்கு நயன்தாரா மாதிரி பொண்ணு கிடைக்குமா? உனக்கு இது போல ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். போ போ. டோக்கன் நம்பர் 5. சாமி அங்க பறக்குது பச்சைக்கிளி. உனக்கு தீராத வயிற்று வலி. எப்படி சாமி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இந்த வயிற்று வலி தெரினா நான் என்ன சாமி பண்ணணும்? முருங்கா ஜூஸ் குடி, சரியாயிடும். சரி சாமி, சரி சாமி, சரி சாமி. ஊராம் பொண்டாட்டிய நீ பார்த்தா உன் பொண்டாட்டிய ஒரே பாக்கும். வாடா. நானா? உன்னதான் கூப்பிடுறாரு பாப்பா. வா. என்னைய கூப்பிடுறாரு? ஆமா. வாடா வா. சாமி, எல்லோரும் கிளம்புங்கள். சாமி நான் கூடவா சாமி? புண்ணியம் தான். போ. ஓகே. எங்க போறீங்க? எப்படி போறா பாரு. ஏய் ஏன்பா? ஏய் பச்சை சட்டை, நில்லுங்கப்பா. மாணிக். ஐயா. உன் பேர் தானே மாணிக்? ஆமாங்கய்யா. ஐயா, ஒரு சிறு விண்ணப்பம். சொல்லுப்பா. கையை கொஞ்சம் மாத்தி கொட்டிக்கலாமா? இன்று உனக்கு பிறந்த நாள் தானே? ஆமாங்கய்யா. இன்றோடு 27 வயது ஆகிறது. ஐயா, எப்படி ஐயா? குற்றதை விட்டு விடாதே. உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரியுமா? நன்றாக கேட்டுக்கொள். இந்த சக்தி உன்னிடம் 1 வருடம் மட்டும்தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் திக்குமுக்கு தெரியாது இருப்பாய். அப்பொழுது நான் ஐபோனில் கால் செய்வேன். போ. வரங்கய்யா. அப்படியா சொன்னா அந்த திருட்டு பையன்? சத்தியம் சத்தியம் சத்தியம். எத்தனை தடவை தலையாட்டுறது? ஏய், லைன்ல வாங்கப்பா. எல்லாருக்கும் இருக்கு. சொல்றது புரியல உங்களுக்கு? லைன்ல வாங்கப்பா. பச்சி, என்ன டென்ஷனை கூல் பண்றதுக்கு நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். விலகு நில்லுங்கப்பா. ஏய், லைன்ல வராங்களா? எதுக்கு தள்ளிக்கிட்டு வர? பிரதர், என்ன? மோர் ஃப்ரீ தானே? மோர் ஃப்ரீ தான்ப்பா. லைன்ல வாப்பா. எல்லாருக்கும் இருக்கு. தள்ளாம நில்லுங்க. பச்சி, பட்டர் மில்க், பெட்டர் மில்க் குடி. பிளாடி பட்டர் மில்க். டார்லிங், ஒருவேளை அந்த மண்டக்குட்டி சாமியார் சொல்றது உண்மையாயிடுச்சுன்னா? இத குடு. டேய் டேய், அதுல எச்சி துப்பிருக்கேன்டா. மண்டை. சூப்பர் மச்சி. எஸ் எஸ். மச்சி, என்னடா? அந்த பொண்ணை பாரு. எந்த பொண்ணு? மண்டக்குட்டி சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஐயா பே. டார்லிங், ஆகாட்டு. இருடா, அப்படியே போ. இதே மாதிரி இருடா. அப்படியே போ. ஹலோ ஹலோ மிஸ்டர், ஏன் அழுவுறீங்க? மிஸ்டர் இல்லையா மேடம்யா? ஐயோ சாரிங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன் அழுவுறீங்க? அட சொல்லிட்டு அழுவுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லிட்டு அழுவுங்க. இருங்க, இங்க தான் இருக்க போறேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐ எம் வெரி ஹெல்ப் யூ. டெல் மீ மா. உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட் மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்லங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னைக்குள்ள கேண்டி கிரஷ் கேம்ல லெவல் 221 முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால முடிக்க முடியல. அதனால தாங்க அவங்க கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு.
ஒரு சின்ன பொண்ணுக்கு இவ்வளோ கஷ்டமா? அந்த கேண்டி கிரஷ கொஞ்சம் ஈஸியா தான் வச்சா கடவுள். இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த லெவலை கொஞ்சம் நான் பார்க்கலாங்களா? இந்தாங்க. கொரியா செட்டுங்களா? இல்ல சைனா செட். சீரியஸாவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எல்லாம் பள்ளி முட்டாயா போட்டு குழந்தைகளை ஏமாத்துறானுங்க. இங்க வந்துட்டியா அசுத்தாவியே? ஐயோ அச்சோ ஏங்க ஃபோனில் ஏதோ எரர் காமிக்குதுங்க. சாரிங்க, இப்படி எரர் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம். சாரிங்க. இது எரர் இல்லைங்க. பின்ன ஏன்டா சொல்வியா? நீங்க டெரருங்க. எங்க என்னங்க ஆச்சு? லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க, வெக்கமா இருக்கு. டே நைட் இதுக்காக தாங்க நான் டெய்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எப்படிங்க உங்களால மட்டும் இவ்வளவு ஈஸியா முடிஞ்சது? ஐயோ அது ஒண்ணு இல்லைங்க. நம்பவே முடியலங்க. ஐயோ அது ஒண்ணு இல்லைங்க, பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க. உங்க பேர் என்ன? மானிக். நைஸ் நேம். யுவர் நேம்? நிலா. நிலா? நைட்ல வருமே, பியூட்டிஃபுல் இன் தி ஸ்கை. உங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? எஸ் 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 எஸ். 9962 420 420. நல்லா இருக்கா? நைஸ் ஃபேன்சி நம்பர். கேண்டி கிரஷ்ல எந்த டவுட்டா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. போயிட்டு கால் பண்றேன். போங்க, ஒரே வெக்கமா இருக்கு. சூப்பரா சூப்பர் சூப்பர். பை, பாத்து போங்க, மரத்துல முடிக்க போறீங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு லூசுக்கு கட்சியுடைய தலைவர் வந்திருக்காரு. அண்ட் அதே சமயம் முன்பே வா என் அன்பே வா அந்த கட்சி தலைவரும் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ரெண்டு பேருக்கும் வணக்கம். 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 நீங்க ஒரு லூசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. அதே வந்து லூசுக்கு அப்படிங்கிறது நல்ல வார்த்தை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் எதிர்கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு தகாத வார்த்தை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது என்ன விளக்கம் அப்படிங்கறத கொஞ்சம் விரிச்சு சொல்லுங்க சார். லூனா லுங்கி, சூனா சுடிதார், கூனா குப்தா. குப்தா வந்து காஷ்மீர்ல யூஸ் பண்ணக்கூடியது. மச்சி, காஃபிலாம் வந்திருக்கு. கையில 10 ரூபா தான் இருக்கு. வந்துருவாள்ல? அவ வருவா மச்சி. ஏய், நீ என்னத்துக்கு இப்ப டென்ஷனா இருக்க? நீ வேணா பாரு, அந்த மண்டைக்குட்டி சொன்னது பொய்யா தான் இருக்கும். இரு, நாளைக்கு அந்த மண்டைக்குட்டி அப்படியே பிச்சு பிச்சு அவனை அப்படியே வச்சு வச்சு செய்யறேன் பாரு. ஏன்டா கத்துற? நீதான்டா கத்துற. நீதான்டா கத்துற. நீதான்டா முதல்ல கத்துன. நீதான் கத்துன. கத்த திரும்ப திரும்ப நீயா கத்துன. நீதான் கத்துன. நீதான்டா கத்துற. நீதான் கத்துற. நீதான்டா கத்தி நிக்கிற. ஏன் கத்துறீங்க? ஏய் இல்ல இல்ல, how are you? சாப்பாடு ஆர்டர் பண்ணதோ நடுவுல நீங்க வந்துட்டீங்க. என்ன சாப்பிடுறீங்க? மாப்ள, நீ ரோட்ல போய் சாப்பிட்டேனே. பை பை, இதான் என் ஃப்ரெண்ட் ஜாக்கு. பேர் மட்டும் தான் அப்படி இருக்கும், ஆனா லோக்கல் கை. எல்லா பொண்ணையும் அவன் தங்கச்சி வரைய பாப்பான். நீ போய்ட்டு வாடா. நீ போய்ட்டு வா. பொறுமையா. நீ உட்காருங்க. டேக் யூ சீட். வாவ், நைஸ் Dress கலர். மச்சி, அது மட்டும் உண்மை இல்லனா அத மண்டைக்குட்டிய கொண்டு எடுத்துறலாம். ஓகே? அதெல்லாம் எனக்கு தெரியும், மூட்டு போ. இவ்ளோ பெரிய வாய். வாவ், வாட் a wow. How can life be what you want it to be? You're frozen when your heart's not open. You're so consumed with how much you get. You waste your time with hate and regret. Maanik, you not only crushed my heart, you stole my heart. எவங்க இந்த தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குத்துறே? நான் ஹார்ட்ல அடிக்க மாட்டேங்க, பீர் மட்டும் தான் அடிப்பேன். அதுவும் தண்ணி மிக்ஸ் பண்ணி. என்ன போய் இப்படி யாரோ. உங்களுக்கு எப்பவுமே காமெடி தான். சரி, நேத்து நைட்டு ஃபோன்ல ஏதோ சொல்றேன் நீங்களே. இந்தாங்க. சாமியார் சொன்னது எப்படி டெஸ்ட் பண்றது? எழுதி கொடுத்துட்டாளா? நீங்க ஏங்க மெனு கார்டுல கையில வச்சு சுத்துறீங்க? இது மெனு கார்டு இல்ல, அப்புறம் கிரீட்டிங் கார்டு. லூப்ஸாகுது. அது மட்டும் இல்ல, என்னோட ஃபீலிங் கார்டு. இங்க பாருங்க நிலா, நீங்க வேணா பாக்குறதுக்கு சரோஜா தேவி மாதிரி பியூட்டியா இருக்கலாம், ஆனா அதுக்காக அந்த காலத்துல இருக்க கூடாது. இட்ஸ் 2017. அமெரிக்கா, ட்ரம்ப், ஜிஎஸ்டி, ட்விட்டர், மேக்ஸ்வெல், ஹர்பஜன் சிங் ட்ரெண்டிங்கான உலகத்துல இருக்கிறோம். ஸோ இந்த கார்டெல்லாம் தூக்கி போட்டு உங்க மனசுல இருக்கிறத வாயால சொல்லிடுங்க. தயவு செய்து சொல்றீங்க, பக்கு பக்கு நிக்குதுங்க. I love you. ஒரு தடவை சேர்த்து சொல்லுங்களேன். I love you. மச்சி,
சக்சஸ். சூட்டோட சூடா உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. எதுக்குங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும்? கடன் கேட்பான், 10 ரூபாய்க்கு மேல கொடுக்காதீங்க. ஐயோ நீ வாய மூடுறா. ஏங்க அவர் சாப்பிட்டாரே தெரிஞ்சுக்கணும்ல, ஒரு ஃபோனை போடுங்க. சரி. அப்பாக்கு ஃபோன் போல. ஐயோ திரும்பவும் போடுங்களேன். ஏன்டா அவங்கள ஃபோர்ஸ் பண்றீங்க? கோயம்பேடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கந்து வெட்டிக்கு விட்டு அட்டை போல் மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிய திரு தணிகாச்சலம் என்பவரை ஆத்திரமடைந்த கூலி தொழிலாளிகளால் சாகும் வரை செருப்பாலே அடித்து கொல்லப்பட்டார். பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி. உண்மையில உங்க அப்பாவா? எங்க அப்பா தாண்டா. ஓ டார்லிங், அந்த சாமியார் சொன்ன மாதிரி யார் உன்னிடம் வந்து ஐ லவ் யூ சொல்கிறார்களோ அவளின் தந்தை இறந்து விடுவான். டேய், அப்ப இது வரமா சாபமாடா? ஹே டார்லிங், இது சாபம் இல்ல டார்லிங், வரம். இந்த சக்தியை வச்சு ஒரு வருஷத்துக்குள்ள பல கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு பல ஃபிகர்களை கரெக்ட் பண்றோமா? சரி விடு, பண்ற. சென்னை சூப்பர் கிங்ஸை வாங்குறோம், தட்டுறோம், தூக்குறோம், இப்ப கிளம்புறோம். பையா ஒட்டி சாப்பிட்டடா? சாப்பிட்டனே. அரே பையா, உங்கள்கிட்ட வேலையை சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? ஏன் தேவையில்லாமல் சேட்டை டென்ஷன் பண்ணுது? உன்னாலே முடியலன்னு சொல்லியா நான் வேற ஆளை வச்சு மாமனாரே போடுது. அந்த ஆள் 80 வயசுல பிட்டு படம் பார்த்துன்னு ராஜா மாதிரி சுற்றி நிற்கிறாயா. இப்போ கூட அந்த ஆள் பார்க்குறதா பிட்டு படம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாயா சேட்டோ. அந்த ஆள் சேத்தா தாயா சொத்தால எனக்கு வந்து சேரும். அந்த ஆளை சாகிற வரைக்கும் நான் பைத்தியம் பிடிச்சி தாயா ஆலையணும். உன்னால முடியலன்னா சொல்லியா சேட்டு வேற ஆளை வச்சு போட்டுக்கிறான். சீக்கிரம் தள்ளிடலாம். சேட்டு டீ கேன்சல்யா. 2 பண்ணு கொடுங்க. நான் அக்கௌண்ட்ல வச்சுக்க. என்ன நீ குத்த பணத்தை குத்துட்டு போட முடியாம சுத்திட்டு இருக்கற. சேட்டு யாரியா சேட்டு மேலே கை போறான். நான் விட்டு போட மாட்டேன், நான் முடிக்கிறேன். வா. இப்படி சைலண்டா இருந்தா என்ன சேட்டு? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்லப்பா தம்பி சொல்ச்சு தடை மேல எல்லாம் மேட்டை முடிச்சுட்டு அப்படியே நம்ம மேட்டை கூட முடிச்சிருங்கப்பா ப்ளீஸ். அரே அரே என்ன சொல்லுது? ஒண்ணுமே புரிய மாட்டுது. இல்லப்பா தம்பி சொல்லுச்சு, நீங்க தடையமே இல்லாம யாரே போடணும்? என் மாமனாரே தானேப்பா. அந்த ஆள் சேர்த்தா தான் அந்த ஆள் மேலே இருக்கிற சொத்து எல்லாம் நம்ம மேலே வரும். சேட்டு வீடு போன எல்லாம் தருதுப்பா. ஒரு சேட்டு வாயால நான் பணம் தரேன்னு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறேன். அதனால இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம் டார்லிங். உங்க மாமனாருக்கு மொத்தம் எத்தனை பொண்ணுங்க? பொண்டாட்டி ஒத்துதான்ப்பா. டீடைல்ஸ் கொடுங்க. சவுகார்பேட் போயிட்டு மாமனார் பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும்பா. உன் பொண்டாட்டி டீடைல் கொடு. என் பொண்டாட்டி டீடைல்ஸ் எதுக்கு தம்பி? உனக்கு சொத்து வேணுமா பொண்டாட்டி வேணுமா? சொத்து தான் வேணும். லைஃப்ல ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்க சார். அவன் காமெடியா பேசுறான்றதுக்காக நான் பேசுறதெல்லாம் ஜாலியா எடுத்துக்காதீங்க. இப்போ நான் சொல்றத ரொம்ப சீரியஸாவே கேளுங்க. நாளைக்கு காலையில உங்க வீட்ல இருக்கிற 2-3 எலக்ட்ரானிக்கல்ஸ் ஐட்டம்ஸ்ல வேணும்னே நீங்களே ரிப்பேர் பண்ணி விடுறீங்க. அண்ட் வீட்டை விட்டு நீங்க கிளம்பும் போது ரிப்பேர் பண்ற ஆள் அனுப்புற பிபிமா மே ஜாவோன்னு சொல்லிட்டு போறீங்க. எப்படி சொல்லுவீங்க? மே ஜாவோ. பதட்டப்படுறீங்க. ரிலாக்ஸா. மே ஜாவோ. எப்படியாவது போட்டுருங்கப்பா. சேட்டு கரெக்டா போட்டுருவோம். வரேன். சாப்பிட்டு ஏக்கறானுங்களே போட்டுருவானுங்களா? ரோஷன்லால் சார் வீடுங்களா? हाँ जी निबल தான் வேலை பார்க்க வந்துச்சா? அச்சா அச்சா அச்சா. हाँ நல்லா வேலை பாப்பியா? நல்லா வேலை பாப்பேன் ஜி. ஆனா யாருமே வேலை தர மாட்டாங்க ஜி. हाँ நீ கவலைப்படாத, நம்பல் உனக்கு வேலை தரான். உள்ள வா. சரி ஜி. हाँ आ ஐயோ நல்லதானே ஜி? अरे बेबी जी। हाँ नहीं नहीं मेरा नाम जीरा है. ஜீரானா இந்த குலாப் ஜாம்லாம் ஊற வைப்பாங்களா அதானே? ரசகுல்லால ஊற வைப்பாங்களே அந்த ஜீரா. ஸ்வீட் நேம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு நேமே ஸ்வீட்டா இருக்கிறது இன்னைக்கு தான் பாக்குறேன். என்னாச்சு ஜீரா? நானு தாண்டியாவோட வெஸ்டர்னை மிக்ஸ் பண்ணிச்சா இடுப்பு சுளுக்கிடுச்சோம். அப்ப கவலைப்படாதீங்க, ரிப்பேர் ஆரம்பிச்சிருவோம். காட்டுங்க. ஏன் நாட்டி பாய், நீ ரிப்பேர் பண்ண வேண்டியது அது. அங்க என்னாகுது? அந்த டிவிடி பிளேயர்ல சிடியை போட்டேன்னா மாட்டிக்கிச்சு, வெளியே வராம ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஹவ் சேட். இந்த பெரிய பிரச்சனைக்கு நான் டூல் செட் வர மறந்துட்டேனே. ஹே நிம்பிள் போய் சொல்றான். இவ்ளோ டூல்ஸ் வச்சுக்கிட்டு இல்ல நான் சொல்றான். எல்லாருமே அப்படிதாங்க, என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்க.
அந்த பிரச்சனைக்கான டூல்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன் கிட்டயா? என்னது அது? அங்க இருக்கிற சேஃப்டி பின். சீ, சேஃப்டி பின் இங்க கூட இருக்கே. கொடுங்க ஜி. இந்தா கரெக்ட் பண்ணு. நீங்க கவலைப்படாதீங்க ஜீராஜி. இந்த பின்னை வச்சு உங்க டிவிடியை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. वो गाना गाएगा दीवाना सैकड़ों में पहचाना जाएगा दीवाना सैकड़ों में पहचाना जाएगा दीवाना. சான்ஸே இல்லைங்க. கீஷ்டிங்க. தேங்க் யூ ஜி. நீங்க கலா மாஸ்டர் சொந்தக்காரர் தானே? சீச்சி, நான் டிவி பார்த்து கத்துக்குச்சு. நம்பவே முடியலங்க. எப்படிங்க? ஐயோ, இன்னொரு 3 ஸ்டெப் தாங்க. அதை கத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, வேற லெவல். சூப்பர் சிங்கர், பிக் பாஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. அப்படியா? அப்படின்னா நீ ஸ்டெப் மேல ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த 3 ஸ்டெப்பை சொல்லி கொடுத்துடு. बड़ी है मस्त मस्त तू चीज बड़ी है मस्त तू चीज बड़ी है मस्त मस्त तू जरा तस्वीर से तू निकल के सामने आ मेरी महबूबा मेरी तकदीर है तू मचल के सामने आ. நீ ஆவுது. அதான் என் ஃபோன் நம்பர் இருக்குல்ல. எனிதிங் யூ கால் மீ. நான் எடுத்து விட்ட சொல்லுக்க எனக்கே கொடுத்துட்டியம்மா. நான் வேணா வேணா அப்பா. சக்சஸ். ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டியாவா? அத நான் கரெக்ட் பண்ண போனா ஆண்டிஜி என்ன கரெக்ட் பண்ணிடுச்சு. பாருடா, வர வர கருப்பா இருக்கவங்க தான் எல்லாமே இது. கொடுத்து வச்ச. அரே 100 இயர்ஸ். சொல்லு பேபிமா. எப்படி இருக்கே மானிக்? இப்பதான் ரிப்பேர்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்ன மறுபடியும் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சா? கிளம்பி உடனே வரணுமா? வீட்ல எதுவும் ரிப்பேர் ஆகல. ரிப்பேர் ஆனது என்னோட ஹார்ட் தான். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஓபன் டாக் தான். மானிக், இது வரைக்கும் அந்த பீடா வாயன் கிட்ட கூட சொல்லாத ஒரு விஷயத்த இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சொல்லுங்க. அது வந்து அது ஐ லவ் யூ. ஏன் செல்லம், வெக்கமா இருக்கு. டார்லிங், இனிமேட் நம்ம லைஃப் வேற மாதிரி. சூப்பர்மா. வெரி குட்மா. மச்சி இங்க வா. என்னடா? இத பார். ஐயோ, எவ்வளவு பெரிய விளக்கு. இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அங்க இல்ல, இங்க பார். வா, சாக். என்னடா இந்த கண்ட்ராவில இங்க மாட்டி வச்சிருக்க? டேய் நன்றி கெட்டவனே. ஐயோ மண்டகுடி தெய்வமே, இது மன்னிச்சுக்க. இந்த புனிதமான டாலரை போட்டுக்க. டேய், போட்டோவையே பார்க்க முடியலன்ற இதுல டாலரா? போய் பாரு, அவனா வந்து உன்னை பாப்பான்.
வாடா உன்னதான் வாடா. இது சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம yellow jersey என்றும் சூப்பர் கிங்ஸ் தில்லோட அடிப்போம் மச்சி நியூ பீஸ். ஸ்கூல் பசங்களுக்கு டியூஷன் எடுக்க போறானோ? ஏய் யார் அவன்? இவர்தான் மச்சான் நம்ம நெக்ஸ்ட் கஸ்டமர். கஸ்டமரா? தம்பி யார் வா எதிரி? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் ஒரு பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொன்னேன். ஓகே. அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டா. அவங்க அப்பா நேராக வந்து என்கிட்ட எதுவுமே கேட்காம என் ஃப்ரெண்டு ஃபிகர்லாம் இருக்கும்போது என்னை செவல் மேலே அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான். ஓ சார், இட்ஸ் டோட்டலி உனக்கு பீஃப் பிரியாணி தானே வேணும்? நாளைக்கு நான் உனக்கு வாங்கி தரேன். என்ன ப்ரோ, தட் இஸ் நாட் பீஃப், இட் இஸ் பீப். ஏய் உன் எத்தனை வரை படிக்குது? 11th. ஓ 11th ஸ்டாண்டர்ட். நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 9th. பிஞ்சிலே பழுத்த பீஸ் எல்லாம் கூட்டு. ஏய் படா. டேய் ப்ரோ, அண்ணன் சொன்னாரு நீங்க தான் எந்த ஒரு டவுட் இல்லாம போடுவீங்கன்னு. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஐபோனை வேணா அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. மச்சான் பம்ப் இருந்தா தான் மச்சான் காத்தடிக்க முடியும். சரி, காசு இருந்தா தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்க முடியும். ஓகே. ஓ இவன் என் தம்பி மாதிரி மச்சான், புரிஞ்சுக்கிய. அதாவது ரோஜா இருக்குல்ல, ரோஜா முள்ளு இருக்குல்ல, முள்ளு. தள்ளு தம்பிங்க வாங்க. உன்ன மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க இப்பயே ஆளுக்கு ஒன்று உஷார் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி பசங்களுக்கு எதுவும் கிடைக்காதுடா. என்ன மாதிரி காலேஜ் போகாதுங்க கருப்பாகிற பசங்கள்லாம் எதுவும் கிடைக்காம லோலோல அலைஞ்சுனுக்குறோம்ப்பா. பார்த்து பண்ணுங்கடா. உன் பேர் என்ன தம்பி? ஹானி. ஹானி. வேலை முடிஞ்ச உடனே கேஷை தானி இப்போ மூடிட்டு போனி. அண்ணா நான் பெரிய குல்ஃபீஸ் தாங்கண்ணா. ஐயா அது 10 ரூபாய், அதை கூட இன்னும் 5 ரூபா கொடுத்துட்டு எடுக்கிறேன். என்னடா 11th படிக்கிற பொண்ணு ஸ்கூல் முன்னாடி நிற்க வச்சு லவ் பண்ணு அதை பண்ணு ஏன்டா டார்ச்சர் பண்ணிருக்கீங்க? மச்சான் இப்ப இருக்க பொண்ணுலாம் எவ்வளவு உஷார் தெரியுமா? நீ வேணா பாரு, அவ லவ் சொல்றதுக்கு 2வது நாளே உன்னை வீட்டுக்கு கூப்பிடுவா. மச்சான் அங்க ஒரு வெள்ளை கலர் ஒரு லவ்வா லட்டு மாதிரி உருண்டையா வருது பாரு. ஆமா, அவதான் மச்சான் நம்ம ப்ராஜெக்ட். சூப்பரா டிப்ஸ் ஏடா வெஸ்ட் பண்ற. ஏய் துப்புடா மாட்ட போகுது. பைக்ல மாட்டுது. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்களே. ஒரு கல்லறா. மோட்டா தான் மச்சான் இருக்கு. ரெண்டும் ஒன்று தான். தப்பிச்சிருச்சு. அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தான். நான் மட்டும் தக்க சமயத்தை அந்த போண்டாவை ரிலீஸ் பண்ணனா இந்த துப்பட்டாவால உன் கை தெறிக்கி நீ செத்து போயிருப்ப. தா துப்பட்டா போடுமா, ஆனா துப்பட்டாவை துவைச்சு போடு. தட்டு தட்டு. கிளப்பிட்ட மச்சான். உன்னை கட்டிக்கிறவ கொடுத்து வச்சவ. கண்டிப்பா நீ எனக்கு தான். உன்னை அடையாம விட மாட்டேன்டா. வாவ், வாட் a பவர்ஃபுல் மேன். வாட் a மேன். ஹலோ சாந்தினி நில்லு. ஐ லவ் யூ. இந்த ரோஸ் வாங்கிங்க. மச்சி உன் ஆளு. சிந்து ஐ லவ் யூ. நீயாவது ரோஸ் வாங்கி ப்ளீஸ்.
ஐயோ 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 டார்லிங் சொல்றா. அந்த டீச்சர் ஏன் உன்னையே பாக்குது? அந்த டீச்சரை நான் மன்சார லவ் பண்றேன்டா. என்னது லவ்வா? யா அத்து மச்சான். அப்புறம் அவ ஐ லவ் யூ சொல்லி உங்க மாமனாரு என்னடா சொன்ன? ஏன் மாமனார் ஓ மாமனார் மர்றா, ஏன் அப்பா ஓ அப்பா மர்றா, ஓ சித்தப்பா ஏன் சித்தப்பா மர்றா, ஏன் பெரியம்மா ஓ பெரியம்மா மர்றா. பிளட்டி ப்ளீஸ் ஐ லவ் யூ ரோஸ் வாங்கிக்கோ. ஹேய், நேத்து போண்டா எடுத்து அடிச்சார்ல, அவர் ஹீரோ மாதிரி இல்ல? மாதிரி என்னடி மாதிரி? ஹீரோ தானடி அவரு. எஸ், ஹீஸ் மை ஹீரோ. பா எவ்வளோ புசுரா டேய். ரோமி ஐ லவ் யூ. நீயாவது ரோஸ் எடுத்துக்க ப்ளீஸ். ஏம்மா ஏம்மா ஏதாவது இருந்தா குடுமா, பசிக்குதுமா. ஒன்று பெத்தவங்க நல்லா இருக்கணும். ஹே ஹாய், ஒரு நிமிஷம் வரியா? நானா வரேன். ஆத்தி வைனா. ஏய் யார் நடி தானே கொத்தா? காலையில எதுக்கு என்ன பார்த்து கண்ணடிச்சிங்க? கண்ணில் தூசின்னு பொய் சொல்ல மாட்டேங்க. பிடிச்சிருந்துச்சி அடித்தேன். பிடிக்கலனா ஒரு தடவை நீங்களே அடிச்சிருங்க. ஸ்கூல் ஏரியாங்க, செருப்பால் மட்டும். ரொம்ப தேங்க்ஸ். கண் அடிச்சதுக்கா? இல்லை, நேற்று எங்கள் ஸ்கூல் பொண்ணை காப்பாற்றினீங்கல்ல, அதுக்கு. டீச்சர் என்னாச்சு? காக்கா ஆயிலேருந்து உங்களை காப்பாற்றிட்டேன். எனக்காகவா? கையை இதில் தொடக்க இருங்க. இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கே. சேவ் வாட்டர். ஐ லவ் யூ. உங்க மனசுல யாராச்சும் இருக்காங்களா? ஓ இருக்காங்களே. என் மனசுல இருக்கிறவங்க என் மனசுல மட்டும் இல்லைங்க, என் முன்னாடியே இருக்காங்க. மானிக், யூ ஆர் ரியலி கிரேட். சேம் டு யூங்க. கிளம்புறேன், கால் பண்றேன். பாய். மாயா மாயா மாயா. என்ன பார்க்குற? எல்லாம் உனக்காக தான் மாயா. உன்கிட்ட ஒரு யூனிஃபார்ம் தான் இருக்குன்னு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம். இப்போ நீ வீட்டுக்கு போய் துணி தோப்பியா இல்லை மேக்ஸ் போடுவியா? தேங்க்யூ ஸோ மச் மாணிக். சரி, பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சி. நட தங்கச்சியா? அச்சு வாய்க்கெல்லாம் குழப்பிடுவேன் பார்த்துக்க. வாயை குழப்பிடுவியா? இந்த இடத்தோட ஏன் கூட பழகாத. கூல் 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 கூல், ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடலாம். இப்போ ஓகேவா? கிளம்பு. பாய் பாய். 3D கிளாஸில் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக தெரியுது. 3D தான்ப்பா. எங்கடா போற? பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் மச்சான். புழுவாதடா டேய். ஹே கீர்த்தி. எப்படி மானிக் நான் தான் பேசுறேன்னு தெரியும்? அக்கறை இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஏப்பம் விட்டேன். நீங்க என்ன நினைச்சீங்க தானே? வா மானிக், உங்களால மட்டும்தான் இப்படி எல்லாம் முடியும். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். எதுவும் சொல்லாதீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. என்னங்க? நான் கட்டிக்க போற பொண்டாட்டியை ஃபர்ஸ்ட் நைட்ல வச்சுதான் மாறி மாறி ஐ லவ் யூ சொல்லிக்கணும்னு ஒரு ஆசை. அது வரைக்கும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட லவ்வை யாரும் KK நகர்ல பண்ணிடக்கூடாது. இந்த திங்கிங் தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. கீர்த்தி, எனக்கு சிரியால இருந்து ஒரு கால் வருது. கட் பண்ணிடு சரியா? ஓகே. பை. ஹாய் மாயா. ஏய், நான் தான் எப்படி தெரியும்? எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் தாமா. மாணிக், நீங்க கவிதையெல்லாம் நல்லா சொல்லுவீங்களாமே. யார் சொன்னா உனக்கு? எனக்கு தெரியும், நான் ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்தேன். உங்க நம்பர் கூட அப்படிதான் எடுத்தே தெரியுமா? ப்ளீஸ் மாணிக், எனக்காக ஒரு கவிதை சொல்லுங்களேன். கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓ ஆஹா. சூப்பர் சூப்பர் மாணிக். யாரா? மாயா மாயா.
மாயா ஹலோ 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 மாணிக், எனக்கு உங்களை இப்பவே பார்க்கணும். உங்க தோல்ல சாயணும் ப்ளீஸ். எனக்காக வீட்டுக்கு வாங்கல. இப்பயே மணி 11 ஆயிடுச்சுமா. ப்ளீஸ் வாங்க மாணிக். செக். உங்க நெத்திய பார்த்து ஒன்னு சொல்லணும். எதுக்கு நெத்திய பார்க்கணும்? உங்க கண்ணை பார்த்து சொல்ற சக்தி எனக்கு இல்ல மாணிக். நீங்க வரலன்னா நான் செத்துருவேன். ஐயோ ஐயோ மாயா, அந்த முடிவுல எடுத்துறாதீங்க. நான் உடனே கிளம்பி வரேன். பாய். ரோட்டில் சுத்தும் விலங்கு போ. மாணிக், உங்களையும் அந்த நாய் துரத்துது? நாய் துரத்த காரணம் இருக்கு. நான் உனக்கு வாங்கிட்டு வந்தது பொற. ஐயோ, பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது. முதல்ல மேல வாங்க, மேல வாங்க. எல்லாம் உனக்கு தான். வாவ், நைஸ் ஏனி. இம்போர்ட்டடா? பாத்து பாத்து மெதுவா வாங்க மாணிக், பொற பத்திரம். என் லைஃப்ல இவ்ளோ பெரிய ஏனியை நான் பார்த்ததே இல்ல மாயா. மாணிக் வேண்டாம், நீங்க எனக்காக கஷ்டப்பட வேணாம். நீங்க அங்கே இருங்க, நான் இங்கே இருந்தே சொல்றேன். அச்சுடுமா. நீங்க கண்ணு மூடினாதான் நான் சொல்லுவேன். இந்த பொண்ணுங்களே அப்படித்தான். செப்பு. ஐயோ வெக்கமா இருக்கே. சொல்லு மாயா. ஐ லவ் யூ. சொல்லிட்டேன்.